ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான செக்மெண்ட் சிவிங் பார்க்கலாம். ஆமாம், நம்ம சிவிங் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சூப்பரான ஃபேப்ரிக் எனக்கு கிடச்சிச்சு. அதாவது ரஃபுல் ஃபேப்ரிக் அப்படின்ட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக வந்து ஏற்கனவே ஸ்டிஷ்ஷான ரஃபுல் இது ஃபேப்ரிக். இது அருமையாக இருந்தது. ஸோ பிங்க் கலரு. நான் வந்து 6 to 7 வயசு உள்ள கிட்டுக்கு வந்து நான் வந்து ரஃபுல் ஃபேப்ரிக் ஸ்கர்ட் வந்து தைக்க போகிறேன். ஸோ அதுக்காக இதை வந்து சூஸ் பண்ணேன் நான். ஸோ இதை வந்து எப்படி வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்மெண்ட் ஃபுல்லாக பார்க்கலாம், இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த குழந்தைக்கு வந்து பிங்க் கலர் பிடிக்குங்கிறதுனால நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து ஏன் சைடு நான் போட்டிருக்கேன், எந்த ஃபோல்டு எதுவுமே பண்ணலை. இந்த கிளாத்தை ஏன் சைடு போட்டுட்டு இது கீழே உள்ள பிசுறு, அதாவது தேவையில்லாத கிளாத்தை மட்டும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி இப்போ எடுத்துக்கிறேன் நான். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ரஃபல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எப்படி டோன் பண்ணுறோமோ அப்படி வந்து எனக்கு வந்து இருக்குது. மேலேருந்து கீழேயும் வச்சுக்கலாம், இல்லைனா கீழேருந்து மேலேயும் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து எனக்கு 4 கலர்ஸ் கிடச்சிச்சு. அதில் வந்து நான் வந்து இந்த ஸ்டிச் பண்ணுற இந்த கிட்டுக்கு வந்து பிங்க் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பிங்க் எடுத்திருக்கேன். இது மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஃபுல் டோட்டல் கிளாத்தை வந்து 40 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா வந்து நம்ம வந்து ஃப்ரில் மடித்து தைக்கிறதுனால ஃப்ரில் வைக்கிறதுனால 40 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஹைட் வந்து 17 இன்ச் எடுத்திருக்கேன். ஏன்னா 16 இன்ச் போதுமானது. 1 இன்ச்சு வந்து கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கும் மேலே 3/4 இன்ச்சு எலாஸ்டிக் வைக்கிறதுக்கும் நான் வந்து அந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம 17 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த மாதிரி வந்து நான் வந்து இதுக்கு ஹைட் வச்சுக்கலாம். இந்த குழந்தைக்கு வந்து 17 இன்ச் போதுமானது, 16 இன்ச் போதுமானதுங்கிறதுனால அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்துக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம ஹைட்டுக்கும் நான் வந்து வித்துக்கும் கட் பண்ணிக்கிறேன். இந்த 40 இன்ச் வந்து எப்படி எடுத்திருக்கேன்னா இந்த குழந்தையோட இடுப்பு சுற்றளவு வந்து 26 இன்ச்சு. ஸோ அதுலேருந்து நான் வந்து கணக்கு பண்ணி, ஏன்னா வந்து இது நான் ஃப்ரில் வைக்க போகிறது வந்து மேலே வந்து சுருக்கம் வைக்க போகிறது வந்து தோராயமாக தான் நான் வைக்க போகிறேன் நான். 1 இன்ச்சு இல்லைனா வந்து நைஃப் ப்ளீட்டு இல்லைனாக்கா வந்து பாக்ஸ் அந்த மாதிரி வைக்க போகிறதில்ல. நான் வந்து தோராயமாக இந்த இடுப்பு சுற்றளவுக்கு வரா மாதிரி தான் நான் வந்து வைக்க போகிறேன். அதனால் வந்து எனக்கு வந்து 40 இன்ச் போதுமானது. ஏன்னா இது வந்து ரஃபுல், ஏற்கனவே வந்து ரஃபுல் ஃபேப்ரிக்காக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணேன். ஏன்னா இதில் வந்து ஃப்ளீட்டடு வந்து பாக்ஸு இல்லை நைஃபு இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃப்ளீட்டு, அதாவது நம்ம வந்து சுருக்கம் வைக்கும்போது எங்கே ஒரு மாதிரி கொச்சோன்னு இருக்குமோ அப்படிங்கிற எனக்கு ஒரு ஃபீலு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் வந்து ஆசிமெட்ரிக்கல் அப்படிம்பாங்க, அதாவது நம்ம தோராயமாக வைக்கிற ஒரு ஃப்ளீட்டு தான், அந்த மாதிரி தான் வைக்க போகிறேன் நான். இப்போ நான் கீழே வந்து மடித்து தைச்சிட்டேன் 1/4 இன்ச்சுக்கு. இப்போ மேலே பாருங்கள், நான் ஃப்ரில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் எடுக்கலை. 1 இன்ச்சு, 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு அந்த மாதிரி நான் எந்த ஒரு எதுவுமே எடுக்கலை. நான் எனக்கு கண்ணு பார்க்க எனக்கு எப்படி வந்து இருக்கோ, தோதுவாக இருக்கோ அந்த மாதிரி தான் நான் வைக்கிறேன். ஏன்னா மெக்ஷூர் நான் வந்து அந்த ஹிப்பு சைஸை வந்து நான் கணக்கு வச்சு தான் நான் வந்து ஃப்ரில் வைக்கிறேன். 26 இன்ச்சு அந்த குழந்தைக்கு தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மெஷர்மெண்ட் நான் எடுத்து நான் வந்து ஃப்ரில் வச்சுக்கிறேன். இப்போ ஃப்ரில் வச்சுட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஒரு பிளாக் கலர் கிளாத் கொடுத்துருக்கேன். எதுக்கு பிளாக் கலர் கிளாத்னாக்கா எலாஸ்டிக் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன் நான். 26 இன்ச்சு சுற்றளவு அப்படிங்கும்போது நான் வந்து 20 இன்ச்சுக்கு நான் வந்து எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். எலாஸ்டிக் தைக்கும்போது இது மாதிரி நல்லா இழுத்து எலாஸ்டிக்கை தைங்க. அப்போ தான் வந்து எலாஸ்டிக் வந்து நல்லா தைக்க வரும். அதுக்குன்னு ரொம்பவும் இழுக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் விடக்கூடாது. இப்போ வந்து எப்போதுமே எலாஸ்டிக் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஜிக்ஸாக் ஸ்டிச்சு, ஜிக்ஸாக்னாக்கா இப்படி ஜிக்ஸாக்ல இருக்கும் இல்லையா, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, சாரி. ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் போடணும். அதுதான் உங்களுக்கு வந்து தாங்கி பிடிக்கும் அந்த எலாஸ்டிக்கை. ஸோ அந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அந்த ஃப்ரில்லுக்கும் அந்த ரஃபுல் அந்த ஸ்கர்ட்டுக்கும் அருமையாக இருக்கும். அந்த குழந்தைக்கு போடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஃபுல் அண்ட் டிஷர்ட்டு இல்லை ஹாஃப் அண்ட் டிஷர்ட் அந்த மாதிரி போட்டால், நான் பிளாக்கு வந்து கிளாத் வந்து நான் பின்னாடி மடித்து தைச்சிருக்கேன். அதில் தான் எலாஸ்டிக் தாங்கி நிற்கிது.
ஏன்னா வந்து இந்த கிளாத் வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு எலாஸ்டிக் கிளாத் மாதிரி தான் இருக்குது, லப்பர் கிளாத் மாதிரி. அதனால் பிளாக் கிளாத்தை வந்து கொடுத்து இது பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்னும் நிறையா வீடியோஸ் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பாய்.